வந்து நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படி போட்டிருக்கேன். நம்ம இதுல வந்து இப்போ ஆனஸ்டி அப்படின்னு வரும். நம்ம நிறைய பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது கேள்விக்கு ஆன்சரா அதுவே வந்து நிறைய யோசிக்கவே வேண்டாம். நிறைய யோசிக்க வேண்டாம். பார்க்கலாம் நம்ம எப்படி போறோம்னு. ஆங்கிரி அப்படின்னு போறோம். ரைட், இப்ப ஆங்கிரின்னு போடுறேன். அங்க என்ன வரலாம்? நம்ம வேற எதையுமே யோசிக்க வேண்டாம். 6 and 7 மட்டுமே பார்க்கலாம். சோ எப்படி வரும்? சேலம் மணி சொல்லலாம், சிவசங்கரி சொல்லலாம், சுதா சொல்லலாம். என்ன வருங்க? சோ இது வந்து நம்ம இது யோசிக்கணும். இதை ஆட்டோமேட்டிக்கா நம்ம தமிழ்ல பண்ணா எல்லாமே பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிடும். உங்களுக்கு இந்த நாலேஜ் இம்ப்ரூவ் ஆக வந்துடும். இதை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. 6 to 7, 7 to 6, 1 to 5 நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 to 5 உங்களுக்கு தரவா தெரியும். இப்ப நம்பர் 6 பொறுத்த வரையிலும் இப்ப நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இது வந்து நான் இங்க எழுதுறேன், ஐ ஹேவ் ஆங்கர். இது பார்த்துக்கணும். இதுதான் வாக்கியத்தில் அமைக்கிறப்ப எனக்கு கோபம் இருக்கிறது. ரைட், ஐ ஆம் ஆங்கிரி. நான் கோபமாக இருக்கிறேன். நான் கோபமாக இருக்கிறேன். ஆங்கிரி 7ல இருந்து இருக்கிறீங்க. ஐ ஹாவ் ஆங்கர் அப்படின்னு எனக்கு கோபம் இருக்கிறது அப்படின்னு போடுறீங்க. ஒரு விஷயம் இது பாருங்க. இந்த வாக்கியம் புரியுதான்னு சேலமணி இப்ப பாருங்க. இந்த வாக்கியம் புரியுதான்னு பாருங்க. இது நான் சொல்றது புரியுதாது? இது வந்து சாதாரண நவுன் அட்ஜெக்டிவ் கிடையாது. முழு வாக்கியம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். சரி மேம், குட் ஈவினிங். சேலமணி இது புரியுதான்னு எனக்கு சொல்லுங்க. இப்ப நான் பெற்றிருக்கிறேன், வைத்திருக்கிறேன், எனக்கு கோபம் இருக்கிறது, நான் கோபமாக இருக்கிறேன். இங்கேயும் அதேதான். ஆனா இந்த வார்த்தை இது மாறுது பாத்தீங்களா? இது மாறுது பாத்தீங்களா? இந்த இடம் தான். இப்ப நான் ஒரு வார்த்தை வந்து போடுறேன். இதுல எல்லா டைப் இதுவும் வரும். இப்ப வந்து கான்பிடென்ட் அப்படின்னு போடுறேன். நான் இங்கதான் போட முடியும். இங்க கான்பிடென்ட்டா நான் போட முடியாது. அது தெளிவா தெரிஞ்சுக்கணும். இங்கதான் நான் போட முடியும். இந்த மாதிரி கிராமர் டேர்ம்லாம் விட்டுருங்க. இந்த பொசிஷனை பாருங்க. இந்த இடத்துல இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்ற இந்த பேசுற பகுதிகளில் கான்பிடென்ட்னு போட்டோம்னா இங்க என்னவா மாறும் அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு. அப்பதான் இப்ப பாருங்க, இதேதான் இங்க இங்க பாருங்க. ஐ ஹாவ்னு போட்டு நான் ஹாவ் போட்டா இங்க நவுன் தான் வரும். ரைட். சோ நான் இங்க ஐ ஆம் போட்டா கான்பிடென்ட் தான் வரும். இங்க அட்ஜெக்டிவ் தான் வரும். நான் சொல்றது புரியுதா? இப்ப என்ன வரும்? அப்ப இங்க உஜயனி மேம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணல. கான்ஃபிடென்ட்லி வராது. நம்ம அதுக்கே போறோம். நவுனா வருது. நவுன்னா என்னவா வரலாம்? சுதா மேம் சொல்லுங்க பார்க்கலாம். சார் 1 செகண்ட் சார். சொல்லுங்க. கான்ஃபிடென்ட் எப்படியா மாறும்? ஏன்னா இது நான் கான்ஃபிடென்ட்னு போடுறேன். ரைட். இங்க என்னவா மாறும்? ஏன்னா அங்க பாருங்க ஐ ஹேவ்ல வரும். நீங்க தப்பு பண்ண முடியாது. கான்ஃபிடென்ட்டே தான் சார் வரும். கான்ஃபிடென்ஸ். சோ ஐ ஹேவ் வரப்ப கான்ஃபிடென்ட். நோட் பண்ணிக்கங்க. நம்ம தமிழ்ல பேசுவது நல்லா பாத்துங்க. இது ஏன் இதை வந்து மென்ஷன் பண்றோம்னா, 1 2 பரவாயில்ல, 100கணக்கில் பார்க்க போறோம். அப்ப இது உண்மையிலே இதுக்கு பின்னாடி எப்படி இயங்குது, இதுக்கு பின்னாடி எப்படி அமையுது வாக்கியம்? ஐ ஹாவ் கான்பிடன்ஸ். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஐ ஆம் கான்பிடென்ட். நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். எழுதிக்கிங்க. ஐ ஹாவ் கான்பிடன்ஸ். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஐ ஆம் கான்பிடென்ட். நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா ஹாவ் போட்டீங்கன்னா கான்பிடன்ஸ் தான் போடணும். ஆம் போட்டா கான்பிடன்ஸ் போடணும். ஹாவ் போட்டா அதுக்கப்புறம் நவுன் தான் வரும். ஐ ஹாவ் ஆப்பிள். ஐ ஹாவ் 1 ஆப்பிள். ஒரு ஆப்பிள் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஹாவுக்கு அப்புறம் ஐ ஆம் அன் ஆப்பிள்னு சொல்லவே முடியாது. ரைட். ஐ ஹாவ் 1 ஆப்பிள் தான் சொல்ல முடியும். ரைட். இப்ப அதே மாதிரிதான் இது. ஹாவ் போட்டீங்கன்னா நவுன் தான் வரணும். சோ இது நம்ம எகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ஒண்ணு மட்டும் பார்க்க போறது இல்ல. திஸ் இஸ் நாட் த ஒன் திங் வந்து
நம்ம இது ஒண்ணு மட்டும் பார்த்து இதெல்லாம் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. we are going to do lot of things. பாருங்க நவுனை பொறுத்த வரையிலும் ஒரே நிமிஷம் மவுஸ் ஒர்க் இதாகுது. கொண்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க